அவங்க பையனையும் பார்த்தேன், ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தான். அவனை மாதிரியே இவரும் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா பிள்ளைக்கு இப்படி ஒரு இது வரக்கூடாதுப்பா. உலகத்தில் யார் எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷனுக்கு அவங்க குடும்பமே இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிற மாதிரி அழுகுது. கடவுளை கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் போச்சுப்பா, இறக்கமில்லாமல் போச்சு. எத்தனை பேர் சிரிச்சு வச்ச மனசு அவன் பையனை இழந்து நிற்கிற நேரத்தில் இவரே இப்படி போயிட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனை. என் புருஷன் இறந்து 70 வயசு. அவரை புரிஞ்சே என்னால் இருக்க முடியல. ஆனால் ஒரு 4 வருஷத்தில் குழந்தையும் பறி கொடுத்து புருஷனையும் பறி கொடுத்தா அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்படப்படும். ஒரு பொண்ணாக இருந்து அம்மாவாக இருந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. நான் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு உடம்பு முடியாத போது அவ்வளோ பாசமாக கூட்டு போயிட்டு கைக்கார் நகரில் இருக்க அவர் டாக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டி வாக்கிங் போகும்போது வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அம்மா சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நான் சாப்பிட லேட் ஆகும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நின்று சாப்பிட வைப்பார். எனக்கு முட்டி வலிக்கும் போது அவர் அந்த நீம் பவுடரும் டர்மரிக் பவுடரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உருண்டை பண்ணி வைங்க, நான் வாக்கிங் போகும்போது நான் 2 உருண்டை போட்டுக்கிறேன், நீங்கள் 2 உருண்டை போட்டுக்கிறேன். அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டார். நான் இப்போ திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் கஷ்டமாக கொஞ்சம் இப்படி போகும்போது உள்ள ஃபார்மில் லேட் ஆகிடுச்சு. நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த காலையில் கிளம்புனாங்க. ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாருங்க. அம்மான்னு தான் கூப்பிடுவார். நான் ஒர்க் பண்ண 6 மாதம் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவார். நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு. அவர் பிளேட்டை கழுவி வைக்கும்போது சொல்லுவார், நான் ஏதோ ஜென்ஸ் கழுவி வைக்கிறாங்க, நான் ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறேன்னு. எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கம்மா, நான் என் சாப்பிட்ட பிளேட்டை கழுவி நானே தான் வைக்கணும்னு சொல்லி கழுவி வச்சுட்டு டெய்லி நான் சாப்பிடும்போது ஒரு தட்டை கழுவி வைக்கும்போது சொல்லுவார் என்னை பார்த்து, எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம் அது, நம்ம சாப்பிட்ற தட்டை நம்மளே தான் கழுவி வைக்கணும்னு சொல்லுவார். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பாசமான மனுஷன். அவருடைய பையனுடைய இறப்பு தான் இதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆனால் ரொம்ப அந்த இதில் மனசு ரொம்ப வேதனையாக தான், 2 பேருமே ரொம்ப மனசு வேதனையாக இருக்காங்க. அந்த பெரிய பொண்ணு ரொம்ப அட்டாச் அப்பா கூட. ரொம்ப நல்ல மனுஷால் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் இருந்த அந்த கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப அன்பாக பார்த்துட்டாங்க, அந்த மனிதாபிமானத்தோடு பார்த்துட்டாங்க. நல்ல மனுஷங்களாம் இப்படி போயிட்டுருக்காங்க. கடவுளை இந்த கொரோனாவினால எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டு. இந்த சனியனை தொலைச்சி விடுங்க. கடவுள் ஒருத்தனால தான் முடியும், யாராலையும் முடியாது. இது எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி வந்துச்சோ ஆட்டடாக்கா அவருக்கு ஏமே இப்படி வந்துருச்சு. பையன் இறந்ததுக்கு இங்கே இருக்கிற அந்த மூலிகையெல்லாம் பறித்து கஷாயம் வச்சு கொடுப்பேன். அவ்வளோ நல்லா குடிப்பார். காலையில் எழுந்திரிச்சு போகும்போது அந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு தடவை கஷாயம் வச்சு கொடுப்பேன். யாரோ ஏதோ கஷாயம் கூட நான் யோசிக்க மாட்டார். அது ஒரு டம்ளர் நைட்டை நாங்கள் 2 பேரும் வச்சு வச்சுருவோம், குடிச்சிடுவார். ஏன்னா பையன் அந்த மாதிரி அந்த இதில் இறந்ததுனால அவர் அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தான் போவார். காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு டம்ளர் நல்லா ஒரு நைட்டை பாயில் பண்ணி வச்சுருவோம், குடிச்சிட்டு தான் போவார். என்னவோ கடவுள் அவர் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் போய் சேர்ந்துட்டார். ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாருமே. ஒய்ஃபும் ரொம்ப அமைதி, பொண்ணுங்களும் ரொம்ப நல்ல பொண்ணு. கொண்டு போகிறப்போ அந்த அந்த காட்சியை பார்க்குறப்போ நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க அவரை பார்க்குறதுக்காக, நம்மளை விட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட் எப்படி இருந்துச்சு? அது என் கூட பிறந்த அண்ணன் இறந்து போகிற மாதிரி. வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவர் கூட பிறந்த அண்ணன் இறந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. வராதவங்களுக்கு ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இழப்புன்னு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எது சொல்கிறது, அது ஊசி போட்டனாலும் சொல்லக்கூடாது. அது சில சமயத்தில் அது ஆக்டிவ் சரியாக ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். அவர் 3 நாளைக்கு முன்னே பேட்டி கொடுக்குறாருல, எல்லாருமே போட்டுக்கணும், எல்லாருமே அதை கடைபிடிக்கணும்னு சொன்னவர். அவர் தைரியத்தோடு தான் நான் சொல்லியிருப்பார். அப்படி தைரியமாக இறக்குறாருன்னா அது கடவுளுக்கே கண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இறப்பின் போது பூமாலை செலுத்தி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரால் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் மரக்கன்று நட்டு உலக வரலாற்றிலேயே முதலாக அஞ்சலி செலுத்திய மாபெரும் நடிகன் அல்ல, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வம். அவர் குடும்பம், அவர் ஆன்மா, அவரை போல இன்னும் நிறைய விவேக்குகளை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இந்த கொரோனாக்கு இவரோடு முற்றுப்புள்ளி பெற்று உலக மக்கள் அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய சாதனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் நட்ட மரக்கன்றுகள் இருக்குது. அது காலத்திலையும் கண்டிப்பாக அழியாது. ஏன்னா அது அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் சுற்றுச்சூழலுக்கு செய்த
இந்த சாதனையை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்ணுறது கருத்தில் கொண்டு அவருக்கு பாரத ரத்னா விருது கண்டிப்பாக வழங்கணும். சுற்றுச்சூழல் விஷயமா மேற்கொண்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு. ஏன்னா அப்படி கொடுத்தாதான் என்ன கேட்டிங்கன்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா அவரோட தொண்டு அப்படி, அவர் செஞ்ச தொண்டுகள் அப்படி. குரங்கிலிருந்து மனிதன் வந்ததாக நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த குரங்கில் இருந்து வந்த மனிதனை மனிதனாக்கினது நம்பர் 1 அப்துல் கலாம். இரண்டாவதாக எனது அண்ணன் விவேக் அவர்கள் அவர் கூட சேர்ந்து பணியாற்றி நம் மக்களை திருத்துவதற்கு நிறையாக பணி செய்திருக்கிறார். நான் அதை கண்ணால் பார்த்திருக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய என் குடும்பத்தோரும் என் நண்பரும் எல்லோரும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறோம். விவேக் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவருடைய காமெடியாக அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இடையில எனக்கு தெளிவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் நிறைய விஷயம் இந்த மரங்களை பற்றி நிறைய விழிப்புணர்வு நிறைய வாலி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்துல் கலாமுடைய வழிமுறைகளை அவர் கடைப்பிடிச்சார். எனக்கு ரொம்ப அப்துல் கலாமும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும். ஆனால் அவர் இழப்பு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இப்படி ஒரு மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப சினிமா உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் வந்து கிடச்சிருக்கிறாருன்னா பெரிய ஒரு அவர் இழந்தது எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப ரொம்ப சினி ஃபீல்டுக்கும் இழப்பு, நம்ம தமிழ்நாட்டுக்கும் இழப்பு. அவர் எப்படி அவர் நம்மளை விட்டு போகலை, மரமா செடியாக கொடியாக வாழ்ந்துக்கிறாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த கொரோனா என்பது விவேக் சாரினுடைய ஒரு மறுமையான விவரமாக உயிரிழப்பு நேரிட்டது மிகப்பெரிய துக்க செய்தியாகவும், மக்களுடைய எதிர்ப்பான இந்த கொரோனாவினுடைய விவேக் சாருக்கு ஒரு உயிரிழப்பு என்பது நாட்டினுடைய ஒரு சிறந்த நடிகராகவும், நகைச்சுவை நடிகராகவும், சிரிப்பு நடிகராகவும் பல படங்களில் நடித்து வெற்றி பெற்ற மிக சிறப்பான நடிகர் என்ற விவேக் சார் அவர்கள் பேராதரவு பெற்ற அவங்களுடைய இறப்பு என்பது நெகிழ்ச்சியான விவரம், ரொம்ப வருத்தமான விவரம். தமிழ்நாடு மக்கள், உலக மக்கள். சகோதரர் விவேக் வந்து ஒரு நல்ல மனுஷன், நாட்டுப்பட்டு உள்ளவர். என்ன நம்ம வந்து தேவை உள்ள கருத்தை படத்து மூலிமா மக்களுக்கு சொல்லுவார். அவர் வந்து குட்டி கலைவாணர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, அது அவருக்கு மிக மிக பொருந்தும். என்ன அப்துல் கலாம் கூட பேசி பல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அது சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அது நல்ல கருத்துள்ளதாக இருந்தார். ஆனால் அவருடைய மரணம் வந்து எல்லாருக்கும் கஷ்டம். நாங்களும் அவரை பார்க்குறதுக்காக வெகு தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் பார்த்துட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நாங்கள் கடமைப்பட வேண்டிக்கிறோம் கடவுளை. சாரோட மறைவு எங்களை மாதிரி ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் ரொம்ப ஏமாற்றம் சார். அவரோட கருத்து ஜோக்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெருத்த ஏமாற்றம். அவர் நல்லபடியாக இறைவனுடைய சார்னா சார். செல்லுலே போட்டு பார்ப்போம் காமெடி. சாருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சிரிப்பு செத்து போச்சுன்றது சார் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி ரொம்ப சிரிப்பே செத்து போச்சுங்க. இதுக்கு மேல்ட்டு ஒன்றுமே இல்லை. அதுமாரி என்ற மனசு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சார். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு எல்லா கவலையும் தீந்துடும். சிரித்து தமிழை செத்து போச்சுப்பா அந்த சிரிப்பை. நல்ல மனுஷனுக்கு ரொம்ப நன்றிப்பா. நல்ல ஆத்மா சாந்தி அடையணுமா அவருக்கு.